பீகார் சட்டமன்ற தேர்தல் நேரலை தொடர்கிறது. இப்போ கான்ஸ்டைன் ரவீந்திரன்ட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு 7 விழுக்காடு வாக்குகள் இந்த பாஜக கூட்டணிக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த 7 விழுக்காடு வாக்குகள் தான் சந்தேகத்திற்குரியதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறீங்க. இவங்க ஏதோ ஒரு தேர்தலில் முறைகேடு செஞ்சுருக்கிறாங்க, அந்த முறைகேடை நம்ம இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு தான் அதை கண்டுபிடிக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் சூர்யா லாஜிக்கலாக சில விஷயங்கள் சொல்கிறாரு. என்னென்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியினுடைய வாக்குகள் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறதுன்னு அவர் ஒரு பொருத்தமான காரணம் சொல்கிறார். இன்னொரு காரணம் மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் சொல்லும் பொழுது அங்கே என்ன காரணிகள் அங்கே ப்ளே பண்ணியிருக்கு, குறிப்பாக பெண்கள் என்று அவர் சொல்கிறார். ஏன் இந்த பெண்கள் இவ்வளவு தூரம் வாக்களிச்சிருக்கிறாங்க என்று கேட்கும் பொழுது சூர்யா ஒரு பொருத்தமான காரணம் என்னன்னா, இந்த மதுவிலக்கு என்பது அந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பிறகு மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்கு. அது பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. தேஜஸ்வி யாதவ் கள்ளுக்கடைகளை திறப்போம் என்று சொன்னது ஒரு ஸ்பாயில் பண்ணிடுச்சு என்பது போல சொல்கிறார். என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது சக்சஸ் ஜஸ்டிஃபை இட்ஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி பெற்ற பிறகு இதுதான் என்று வெற்றி பெற்றவர்கள் சொல்லுகிற போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாறிவிடுகிறது. ஆனால் நாம் கேட்கிற நியாயமான கேள்விகளுக்கு என்ன பதில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஒருவேளை இப்பொழுது நாம் ஒரு 8 பேர் இதுவரைக்கும் எக்ஸிட் போல் கொடுத்ததில் அதிகபட்சம் கொடுத்தது பாஜகவுக்கு 168. அதே மாதிரி குறைவா நம்ம காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்தது 60 தொகுதி. அப்போ இப்ப இந்த எக்ஸிட் போலினுடைய இதெல்லாம் உடைந்து தகர்க்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மனசுல ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கறது? இப்ப சகோதரர் சொல்றாரு, புதுசா அவங்க சேர்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இருந்த வாக்கு அப்படி கூடியிருக்கு அப்படின்னா, அவங்க தேர்தலுக்கு பிறகோ இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டை ஒட்டியோ சேரல, தேர்தலுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் உறுதியா. அப்படி இருக்கும்போது அந்த பயணம் இந்த கருத்து கணிப்பாளர்களோ இல்லை அரசியல் ஆய்வாளர்களோ இவங்களுக்கெல்லாம் தெரியாத வகையில அது இருந்துவிட போகிறது. அப்படியானால் இந்த 8 கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சொன்னதெல்லாம் தவறு, மக்கள் வேறு விதமாக நின்றிருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள இயலுமா? ஒன்று. இன்னொன்று, அதாவது நாம் சொல்லுவதற்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? தாய்மார்கள் 10,000 ரூபாய் உங்க கைக்கு கிடைக்குது, கிடைக்கும் போது அவங்க இன்னும் நாங்க இதை கூடுதலாக கூட்டி தருவோம் என்று சொல்லுகிற போது அவங்க எளிதாக வாக்களித்திருக்க வாய்ப்பு உண்டா இல்லையா? இன்னொன்னு, சகோதரர் மது கடையை பத்தி சொல்றாரு. உண்மை என்ன? அதை தெளிவா பிரசாந்த் கிஷோர் எடுத்து போட்டிருந்தார். ஏறத்தாழ 23,000 கோடி ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் பாஜக ஆர்ஜேடி கூட்டணியில ஜேடியு கூட்டணியில 23,000 கோடிக்கு இவங்க கட்சிக்காரங்க கள்ளச்சாராயம் நடத்துறாங்க. இந்த 23,000 கோடியும் இந்த மக்களுக்கு வர வேண்டிய பணம், அதை நான் இந்த கஜானாவுக்கு கொண்டு வருவேன், அப்படி கொண்டு வந்தால் இன்னும் மக்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்ட முடியும் என்பதைத்தான் சொல்லி இருந்தார். அவர் ஆதாரபூர்வமாகத்தான் சொல்லி இருந்தார். அதனால் இதில் பல விவாதங்கள் இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருந்தாலும் வெற்றி தான். இந்த வெற்றி என்பது நாம் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த வெற்றியில் நாங்கள் சொல்லுகிற இந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது நிஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே தம்பி சூர்யா சொல்வதை போல அவர்களுக்கான அரித்மெட்டிக் தான் என்பதையோ அல்லது நாங்கள் சொல்லுவதை போல இந்த 10,000 ரூபாய் எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணது, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நமது எலெக்ஷன் கமிஷன் நடத்திய இந்த SIR, இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ஆய்வு செய்கிற போதுதான் யதார்த்த உண்மைகள் வெளியே வரும் என்று நம்புகிறேன்.